ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா இந்த மாதிரி நிறைய திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. ஆனா மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, We are focused on food delivery app, turning unemployed youth into cheap labor. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு தோல்வியான திட்டம் அப்படிங்கிறத மத்திய அமைச்சரே ஒத்துக்கிறாரா? வணக்கம் சார். வணக்கம். சார், அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து ஸ்டார்ட் அப்ஸை ஹிட் பண்ற மாதிரி பல கருத்துக்களை இப்போ முன் வச்சிருக்கார். அதை பத்தி உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்ட் அப்புன்னு நம்ம ரியலாக சீரியஸாக ஸ்டார்ட் அப் பண்ணல. நம்ம வந்து ஒரு வெறும் டெலிவரி ஆப்பு, ம். ஃபுட் டெலிவரி ஆப்பு, ரைடு ஹெயிலிங் ஆப்பு, இது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறோமே தவிர, சீப் லேபரை யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர, நம்ம பெருசாக ஒன்றும் பிரேக் த்ரூ டெக்னாலஜி பண்ணலை ம். அப்படின்னு அவரோட குற்றச்சாட்டு. அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார் கரெக்ட் பேசிக். தானே சார்? இந்தியாவோட சக்தி ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு தான் யூஸ் ஆகணுமா? நாம் இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்டிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னா, ஓலாக்கு முன் ஓலாக்கு பின் அப்படின்னு ஒன்று நீங்கள் பிரித்து பார்த்துக்குங்க. ம். நான் மெட்ராஸில் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் இருக்கிறேன். மெட்ராஸில் ஆட்டோக்காரங்களோட மீட்டர் போட்டு பார்த்துருக்கியா இன்றைக்கி? நீ மெட்ராஸில் இன்றைக்கா டாக்ஸி ஓடி பார்த்துருக்கியா? கருப்பு கலர் டாக்ஸி பழைய சினிமாவில் பார்த்துருப்பேன். ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்ல பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். அது ஓடி பார்த்துருக்கியா எங்கேயாவது ரோட்டில் ரொம்ப ரேர். பார்த்துருக்கியா? இன்றைக்கி நீ எப்படி ஆட்டோ எடுப்ப? ஓலா, ஓலா, ராபிடோ. ஓலா, ரேப்பிடோ, ஊபர், உனக்கு 3 சாய்ஸ் இருக்குது. ம். ஆட்டோக்காரன் உன்னை மிரட்டுறானா? வர முடியாது, இந்த ரேட்டு கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான்னா, உனக்கு அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? எனக்கு இவங்க தான் சாய்ஸ் கொடுக்குறாங்களே சார். ஏர்போர்ட்டுக்குள்ள நின்னா ஒரு ரேட்டு, ஃப்ளைட் வந்து இறங்கணும்னு நான் புக் பண்ணா உன் ஒரு ரேட் வீட்டு வாசலில் நீ போட்டால் ஆட்டோ வருதா இல்லையா? வருது சார். நீ ஆட்டோ தேடி போறியா? ஆட்டோ தான் என்ன தேடி வருது. ஆட்டோ உன்னை தேடி வருது. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ரேட்டு, ஆமா நீ ஒன்றா எடுத்துக்கோ இல்லாட்டா போதான். ஆமா, எனக்கு ப்ரைஸ்லயுமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நான் ஏர்போர்ட்ல இருந்து வரேன், ஃப்ளைட் லேண்ட் ஆனோன்னையும் அந்த ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்தே நான் புக் பண்ணேன்னா ஒரு ரேட்டு, லாபியில் புக் பண்ணா ஒரு ரேட்டு, ஏர்போர்ட்டுக்கு வெளியே புக் பண்ணா ரேட்டு, அந்த அங்க கொடிக்கம்பத்துக்கிட்ட நின்று புக் பண்ணா ஒரு ரேட்டு, மொத்தமாவே ஏர்போர்ட்டை விட்டு வெளியே நின்று பண்ணணும்னா ஒரு ரேட்டு. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு அதுல நீ feasibility இருக்கு. தான் சூஸ் பண்ணுற. ஆமா. Who chooses? ம். You choose. எஸ். So there is no fight between you and the auto man anymore. ஆமா ஆமா. Rate is this. There's a marketplace. எஸ். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்கணும், அது ஒரு மார்க்கெட் பிளேஸ். ம். ஸோ ரேப்பிடோ ஒரு மார்க்கெட் பிளேஸை க்ரியேட் பண்ணிடுச்சு. ம். ஸோ இந்த சண்டை போடுறது, நீ ஆட்டோக்காரனோட சண்டை போடுறது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இறங்க நின்று மீட்டருக்கு மேல 10 ரூபா கொடுன்னு மீட்டரை கேட்கறது. 10 ரூபா கொடு, 5 ரூபா கொடு. அதெல்லாம் போன்லயே கேட்டுறாங்க சார். இப்போ கேட்ட கொடுத்தா வர்றேன்றாங்க. வரலன்னா வானான்ட்டானா வேணான்னு அங்கேயே முடிஞ்சது. ஃபோன் அடுத்த கால் ஆட்டோ வருதா இல்லையா உனக்கு? வருது வருது வருது. வேற வழி இல்லாமல் ஆட்டோவில் ஏறுறியா? இல்ல அப்படி கிடையாது. கிடையாது. இல்லை, கிடையாது. உனக்கு சாய்ஸ் எனக்கு இருக்கா? பிடிச்சா நான் ஏறேன், இல்லைன்னா இல்ல. உனக்கு சாய்ஸ் இருக்கா இல்லையா? பேரம் பேசிக்கிறோம். ஆமா, வேற 3 போன்லயே பேசிக்கிறோம். 3 இருக்குல்ல. இருக்கு. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு நான். சர்ஜ் வருது இல்லை, ஆமா, டிமாண்ட்னா அவனே சொல்லிடுறான் சர்ஜ் சர்ஜ் இருக்கு. ஆமா, சர்ஜுன்னு சொல்லிடுறான்ல. அப்போ ஒரு நீடை, ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷனை ப்ளசண்ட்டாக மாற்றினானா மாற்றலையா? மாத்திருக்கு. மாற்றிருக்கா மாற்றலையா? இல்லைன்னா நான் வீட்ல இருந்து மளிகை கடைக்கு போயிட்டு வர்றது தானே சார் எவ்வளவு வருஷமா அதை பண்றோம். இல்லை இல்லை, இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இது ம். ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷனை ப்ளசன்ட் சுச்சுவேஷனை மாத்திருக்கு. வெளில ஒரு ஆட்டோ ஸ்கூட், நான் முதல்ல அதுக்கு வரேன். ஓகே, அது கரெக்டாக இல்லையா? கரெக்ட். கரெக்ட். சாப்பாடுக்கு போகிறதுங்கிறது 2. ம். ஒன்று, நீ ஒரு அக்கேஷனுக்கு வெளில போய் சாப்பிட்றதுங்கிறது ஒன்று. ம். உன் பர்த்டே, வெட்டிங் டே, கல்யாணம், இதெல்லாம் நீ போய் வெட்டிங் டே ஏதாவது ஒரு டே, ம். நீ வீக்கெண்டுன்னு வெளில போய் சாப்பிட்றது ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக சாப்பிட்ற, ம். அது ஒரு தனி. இன்னொன்று, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் ஃபார் தி ஹோல் டே, ம். தே ஆர் டயர்டு, நீ சமைக்க வேணாம்னு உங்களுக்கு தோணுது. ம். எவனா வீட்டில் கொண்டு கொடுப்பான். நாங்கள் எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, நான் எதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுது. ம். ஸோ உனக்கு கன்வீனியன்ஸுக்கு அது கொண்டு கொடுக்குறான். ஸோ இஸ் ஃபுல்ஃபில்லிங் அ நீட். ப்ளசண்டான ஒரு இதுதான். நீ மேட்சை விட்டு வெளில போவியா? மாட்டேன் சார். உன்னை யாரும் கம்பல் பண்ணல ஆர்டர் பண்ணுன்னு.
பண்ணல. ஸோ இஸ் ஃபுல்ஃபில்லிங் எ நீட். அதான் நான் சொல்ல வரேன். என்ன யாரும் கம்பலும் பண்ணல. வாங்கிக்கோன்னு ஃபோன் பண்ணி டிஸ்டர்பும் பண்ணல. இந்த கேஸில் சொல்கிறேன். இல்ல நான் ஜென்ரலாவே சொல்றேன். இந்த கார்டுலலாம் கிரெடிட் கார்டில் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் ஸ்டார்ட் அப் கிடையாது. அதுல கிடையாது. பட் அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இது வந்து 100% அட் மை டிஸ்கிரிஷன். உனக்கு ஒரு சர்வீஸ் நீட் இருக்குது, அந்த சர்வீஸ் நீடை அவன் ஃபுல்ஃபில் பண்ணுறான். வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் தான் பிஸ்னஸ். கரெக்ட். He saw a problem, he is able to solve a business. அட் த சீப்பஸ்ட் பிரைஸ் At யார் the பண்றா? cheapest price he is able to do. அதில் என்ன கேவலமாக இருக்குது அவருக்கு? அவர் வேணால் பெரிய முதலாளியாக இருக்கலாம், அவங்க அப்பாவும் பெரிய பிஜேபியில் இருக்கிற சார்ட் அக்கௌண்டன்ட்டு, 10 ஆள் இருக்காங்க. யார் அங்கேன்னு கேட்டால் ஒருத்தன் போய் வாங்கிட்டு வருவானா இருக்கும். அவர் வாழ்க்கையில் ஆட்டோவில் ஏறி இருக்க மாட்டார். இப்போ ரெட் பஸ்ன்னு ஒன்று வந்தது. அவன் சிம்பிளாக என்ன பண்ணான்? டிக்கெட் வாங்குறத சிம்பிள் ஆக்கினான். ஆமா. ஆமா சார். இல்லாட்டா டிக்கெட் வாங்குறதுலேயும் ப்ராப்ளம் இருந்தது. நானாக முன்னாடியே போய் ஆளை அனுப்பிச்சு பஸ்ஸில் முன்னாடியே டிக்கெட் ஆளை பிடிச்சி பஸ் அவனாக பார்ப்பான், டிமாண்ட் எப்படி இருக்கோ மாதிரி ரேட்டை ஏற்றி இறக்குவான் ப்ரைவேட் இதில். பட் டுடே ரயில்வே டிக்கெட் வாங்குற மாதிரி உன்னால் பஸ் டிக்கெட் வாங்க முடியும். ஆமா சார். அகெயின் எதை அவன் ஃபிக்ஸ் பண்ணுறானோ அதை பண்ணான். எல்லாமே இன்னைக்கு ஃபோனுக்குள்ள வந்துருச்சு சார். இது வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். ப்ராப்ளம் இருந்தது, டெக்னாலஜி வந்தது, டெக்னாலஜியும் ப்ராப்ளமையும் இவன் சேர்த்து போட்டு சொல்யூஷன் கொடுப்பேன். சொல்யூஷன் கொடுத்தான். இது என்ன ஸ்டார்ட் அப் இல்லாமல் என்ன தப்பு இதில்? இவங்களே ஸ்டார்ட் அப்புக்கு சப்போர்ட் பண்ணவங்க தானே சார். இப்போ இல்லை, பத்தி இல்லை, இருக்கிறதுக்கு இருங்க. காரணம் என்ன? இது ஸ்டார்ட் அப் இல்லையா? இது ஸ்டார்ட் அப் தானே. இது ஸ்டார்ட் அப் தானே. ம். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏன் ப்ராடக்ட் பில்டு பண்ண மாட்டீங்க அதுதான் கேட்கணும். ம். இதை திட்டி அதை செய்ய வேண்டாம். ஏன் உங்கள் ஸ்டார்ட் அப்பு இது மாதிரி இல்லை, ஃபேஸ்புக் மாதிரி, அது மாதிரி நீங்கள் ஏன் ப்ராடக்ட் கம்பெனி ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ம். ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் ப்ராடக்ட் கம்பெனி ஆனோன்னு வைங்கன்னா, பேட்ரி டெக்னாலஜி, அவர் யூஸ் பண்ணது ஃபேஸ்புக் கூட இல்லை, ம். அவர் சொன்னது பேட்ரி டெக்னாலஜினா. ஃப்ளிப்கார்ட் அமேசானில் 2 பேர் வேலை செஞ்சு வந்தான், வெளில வந்து காப்பி அடித்தான். இந்த யூபிஐயே ராஜன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எவ்வளோ தான் நம்ம மாலையை வாங்கி போட்டாலும் ராஜன் ஆர்பிஐ கவர்னர் இருக்கும்போது செட்டப் பண்ணது தான் அது. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்மளது ஏன் சர்வீஸாக இருக்குது, ஏன் வந்து ப்ராடக்ட்டுக்கு போகல, ஏன் நீங்கள் ஈவிக்கு போகல அப்படிங்கிற கேள்வி. ஃபஸ்ட்டு ஏத்தர்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப்லேன்னு வந்தது. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூட்டர் விற்கிறாங்க. ஸோ அதை அவர் சொல்ல மறந்துட்டார். தேவ் கான் ஸ்லோலி. ஓலா மாதிரி பண்ணலாம். ஓலா மாதிரியே வந்துட்டு சர்வீஸ் ப்ராப்ளம் தான் கிடையாது. ஹீரோ கூட 40%ன்னு ஹீரோ நான் சொல்கிறேன், ஹீரோ வந்து 45% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அது ஸ்டார்ட் அப்பாக தெரியலையா உங்களுக்கு? நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஹீரோக்கு அவங்க புதுசு புதுசாலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை வச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் என்ன பேசுகிறோன்னு மினிஸ்டருக்கு தெரியணும். இங்கே இருக்கிற எல்லா மினிஸ்டருக்குமே எக்கனாமிக் அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ரைட். இப்போ நான் வந்து ஏன் என்னால் ப்ராடக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு வரும், ரொம்ப கஷ்டம்னு. ஸ்கூட்டர் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணேன்னா அதுக்கு மார்க்கெட்டில் ஒரு நீடு இருக்கணும், ஒரு டிமாண்ட் இருக்கணும். அந்த டிமாண்ட் இருந்தால் தான் பெருசாகும், டிமாண்ட் இல்லைன்னா பெருசாகாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்தியா தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் கியர்லெஸ் ஸ்கூட்டர்ஸ். கியர் இல்லாத ஸ்கூட்டரில் உலகத்திலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மார்க்கெட்ஸு இந்தியா தான். ஏன்னா அந்த கியர் இல்லாத ஸ்கூட்டரை ஈஸியாக ஓட்டிடலாம். லேடிஸ் கூட பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டின்னு வர்றது, ஸ்மால் ஷாப்பிங் 2 யூஸ் பண்ணுறது, அம்மா அப்பாவை எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், இட் வில் பி த செகண்ட் வெஹிக்கிள். ஈஸி கம்யூட் அரவுண்ட். உங்களை வீட்டை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்கு அதை யூஸ் பண்ணிப்பீங்க. யூ ஒன்ட் யூஸ் இட் டெய்லி ஃபார் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ரைடு. 5 கிலோமீட்டர் ரைடு லேடிஸ் ஈஸியாக ஓட்ட முடிஞ்ச 2 வீலர் அதுதான் முதல்ல. கரெக்ட். அந்த இனோவேஷனை கண்டுபிடிச்சது கைனெட்டிக் ஹோண்டாங்கிற ஒரு கம்பெனி. கைனெட்டிக்கும் ஹோண்டாவும் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி. ஹோண்டா தனியாக கட்டிட்டு போய் மார்க்கெட்டை தூக்கிட்டான். டிவிஎஸ் அதை பார்த்து ஜூபிட்டர்னு காப்பி அடித்தான். இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு மார்க்கெட் இருக்குது ஆல்ரெடி, அந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தர
ம். ஸோ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் இருந்தால யூ ஆர் ஏபிள் டு இனோவேட் அ ப்ராடக்ட். அந்த மார்க்கெட்டே இல்லைன்னு வையி, என்னால் இனோவேட் பண்ண முடியாது. ம். கரெக்ட். இப்போ நிறைய கம்பெனி வந்து 3 வீலர் இருக்குது, உண்மை. அதில் ஹீரோவும் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஏன் 3 வீலர் ஈஸியாக பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் 3 வீலர் தெர் இஸ் a பிக் மார்க்கெட் இந்தியாவில். ம். யூலர்ன்ற கம்பெனி. நான் சொல்கிறது புரியுது புரியுதுங்களா? சார். தெர் இஸ் அ ஆட்டோ, 3 ம். வீலர் ஆட்டோ, பேசஞ்சர். ஏன்னா அது டாக்ஸிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு. ம். டாக்ஸி ரொம்ப காஸ்ட்லின்னு பீப்புள் ஆர் யூஸிங் 3 ஆட்டோ. ஆட்டோ. அந்த ஆட்டோவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எலக்ட்ரிக் ஆட்டோ. ம். தெர் இஸ் ஆல்ரெடி அ மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை தே ஆர் டேக்கிங். ம். ஸோ மிஸ்டர் கோயலுக்கு என்ன தெரியணும்னா, எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் இருந்தால் தான் ப்ராடக்டை விற்க முடியும். கென்ல ஒரு ஆர்டிக்கல் வந்து ராஜான்னு ஒருத்தர் மைக்ரோ ப்ராசஸர் இப்போ டாட்டாஸ்லேருந்து தனியாக போயிட்டு இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட நேமை நீங்கள் கென்னோட அந்த ஆர்டிக்கல் எடுத்து போடுங்க. அவர் என்ன பண்ணார்னா, செமிகண்டக்டரை டிசைன் பண்ணுவார், ம். தாய்வானில் அதை மேனுஃபேக்சர் பண்ணி கிளைண்ட்டுக்கு விற்றுருவார். ஓகே. He was designing in India. He still has a company that designs chips ம். and sells abroad. Manufactures abroad, sells abroad, designs in India. ஆப்பிள் மாதிரி. Smaller version of Apple. ஆ. அவர் தான் டாட்டாஸை ஃபஸ்ட்டு வந்து இதில் ஹெல்ப் பண்ணுறாரு டு செட்டப் தேர் யூனிட். ஓகே. நோ இந்தியாவில் ஃபேப் வரணும். நீங்கள் அவர் செமிகண்டக்டர்ஸ் இல்லைங்கிறத பெருசாக சொல்கிறாரு. ஆமாம். செமிகண்டக்டர் வேணும்னா உனக்கு ஒரு ஃபேப்ரிகேஷன் யூனிட் வேணும். ஒரு ஃபேப்ரிகேஷன் யூனிட் வேணும்னா 5000-10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். ம். இப்போ தான் இந்தியாவில் ஸ்கேல் ஆஃப் கம்பெனிஸ் டு இன்வெஸ்ட் தட் இருக்குது. இன்னும் பண்ணி முடிக்கல. ம். டாட்டாஸ் தான் பண்ணுறாங்க. பண்றாங்க. ம். அவன் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஜெயிண்ட். ம். கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவல் அவன். கம்பெனியும் பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர். அவன்கிட்ட தான் காசு இருக்குது ஒரு ஃபேபு போடுறதுக்கு. ம். மிஸ்டர் கோயலுக்கு தெரியாமல் இருக்கலாம். வாஜ்பாய் கவர்மெண்ட்டு, தென் சக்ஸஸிவ் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ட்ரை டு பிரிங் இன்டெல் ம். அண்ட் டிஎஸ்எம்சி டு செட்டப் அ ஃபேப்ரிகேஷன் யூனிட். அது வேலைக்கால. ஏன் வேலைக்காலன்னா, அந்த பீரியடில் தான் ஆட்டோமொபைல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கார்பரேட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு செமிகண்டக்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சது. ஏன்னா உங்களுக்கு நோக்கியாவே இங்கே கிடையாது. அப்போ செமிகண்டக்டர்ஸுங்கிறது வெறும் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் செல்ஃபோன் பெருசாச்சு. ம். அப்போ தான் சிப்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து வெறும் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும் சிப்ஸ் இருக்கிறதுனால இந்தியாவில் பெரிய மார்க்கெட் சைஸ் கிடையாது. இன்றைக்கி கார் ஒரு ஆட்டோமொபைல் சிஸ்டமே வந்து உன்னோட சிப்ஸ்னால தான் கண்ட்ரோல் ஆகுது. இந்த ஃபோன்லேயே ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. ம். இதெல்லாம் கூகுள் ஆண்ட்ராய்டு கொண்டு வந்த அப்புறம் தான் நடந்தது. ஆமாம். அதுக்கு தான் சிதம்பரம் அன்றைக்கே சொன்னார், பிரதமருக்கும் இந்த கேபினெட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற எக்கனாமிக் நாலேஜ் வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பின்னாடி நீங்கள் எழுதிடலாம்னு. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஆண்ட்ராய்டு வந்தது, 5000 ரூபா ஃபோன் வந்தது. இந்தியா தான் லார்ஜஸ்ட் செல்ஃபோன் கன்சியூமர் ஆச்சு. ஏன்னா 5000 ரூபா ஆச்சு. ம். டேட்டா கன்சியூம் பண்ணுறோம், மார்க்கெட் வந்துருச்சு. ஆமாம். செல்ஃபோன் இந்தியாவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நோக்கியாவில் உடனே நான் தான் பண்ணேன்னு ஒருத்தர் மாலையை போட்டுக்க வந்துடுவார். நம்ம நோக்கியாலே வந்துருச்சு ஃபோன் தான். இப்போ வந்துருச்சு நோக்கியா. நோக்கியா போண்டி ஆயிடுச்சு. நோக்கியாவுக்கு இந்தியாவில் ப்ராப்ளம் வரல. நோக்கியா கம்பெனியே போண்டி ஆயிடுச்சு. ம். உலகம் ஃபுல்லாக ஃபோன் பண்ணுறதை நிறுத்திட்டான். ஆமாம். ஏன் விண்டோஸ் ப்ராசஸர் சக்ஸஸ் ஆகல, ஆண்ட்ராய்டு சக்ஸஸ் ஆச்சுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ம். அதுக்கு எவனாவது ஒருத்தன் மாலையை போட வந்துடுவான். விண்டோஸ் வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஃபோன் வரங்கிறச்ச ஒரு அமௌண்ட்டு கேட்டாங்க அந்த சாஃப்ட்வேரை லோட் பண்ணுறதுக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், ஃப்ரீயாக கொடுத்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சம்பாதிச்சிட்டான். அதனால தான் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் போட்டிங்கன்னா 10 ஆடு வரும். ஆமாம். ஆமாம். கரெக்டாக? ஆமாம் சார். ஏன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ. விண்டோஸ் காசு கேட்டான். ஆமா. நீங்கள் காசு கொடுக்க ரெடியாக இல்லை. ஆக்சுவலாக விண்டோஸோட யூசேஜுமே பார்த்தா ஐஃபோன் ஆப்பிள் மாதிரி ஒரு மாதிரி சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் விடு. துட்டு கேட்டியா, துட்டு கொடுக்கல நீ. இல்லை கொடுக்கல. ஆமாம். நீ துட்டு கொடுக்கல, அவன் ஃப்ரீயாக கொடுத்தான், அங்கே போயிட்ட. ம். மக்கள் ஃப்ரீயாக கொடுத்தா போவான், போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட இது பெருசாச்சு. எது செல்ஃபோன் ம். பெருசாச்சு, ம். கன்சம்ஷன் பெருசாச்சு. செல்ஃபோன் அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஃபாக்ஸ்கான் பண்ணான், ம். சாம்சங் பண்ணான், எல்லாரும் பண்ணி பெருசாச்சு. இப்போ ஆப்பிளும் மேனுஃபேக்சர் பண்ண வந்தான். கடைசியில் டாட்டா ஆப்பில் வாங்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான் டாட்டாஸ்,
இந்த என்டையர் திங்கு செயினை பிடிக்க பார்க்குறோம். இன்னும் ஃபேப் வரல. ஆமாம், போட வரப்போகிறதுங்கிற போகிறாங்க. டாட்டாஸ் தான் நியரஸ்ட் இருக்கான். இன்னும் ஃபேபை ஆரம்பிக்கல. ஒன்ஸ் டாட்டா ஃபேபு போட்டு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுங்கள். 1000 ஸ்டார்ட் அப் வருவான், மைக்ரோ ப்ராசஸரை டிசைன் பண்ணி கொடுப்பான், மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா இவன் பண்ணுவான். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, நான் இங்கே டிசைன் பண்ணி தாய்வானில் மேனுஃபேக்சர் பண்ணி திரும்பி கொண்டு வரணும்னா கஸ்டம்ஸ்காரனை பார்க்கணும். அவனை துப்பை துறைவான். ரைட்டா? ஒரு ஃபேபு ஒன்றா லேண்டு வாங்கணும். ஆமாம், நீ டாட்டானா லேண்டு கொடுத்துருவான். டாட்டானா பயம், காசு கொடுக்க மாட்டான்னு. இல்லாட்டா நீ 2 கம்பெனிக்கு தான் எல்லாமே பண்ணுவேன். A1 A2க்கு தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுப்ப. என்ன லைசன் நம்மளுக்கு 50 ரூபா ஃபோன் பில் வரலன்னா கூட வீட்டுக்கு துரத்துவீங்க. நீங்கள் ஃபோன் பில் நம்ம ஆப் பிஎஸ்என்எல் உங்கள் லைனை கட் பண்ணிவிடுவோம் அந்த காலத்தில். ஆனால் பாவம் பிஎஸ்என்எல் 10 வருஷத்துக்கு பில் அனுப்பவே மறந்துட்டான். புரியுதா? அதுதான் உங்கள் சிஸ்டம். A1ஓட கம்பெனிக்கு டவர் யூஸ் பண்ணுறதுக்கு 1750 கோடி ரூபாய்க்கு பில் அனுப்பவே மறந்துட்டான்னு சிஏஜி சொன்னால் தான் தெரியுது. இது நீங்கள் மீடியாவில் பேச மாட்டீங்க. இது மாதிரி சலுகை நீ ஸ்டார்ட் அப்புக்கு கொடுப்பிய? ரைட். ஃபஸ்ட்டு என்னால் லேண்டு வாங்க முடியுமா இன்றைக்கி இந்தியாவில்? கஷ்டம் சார். என்னால் பவர் கனெக்ஷன் வாங்க முடியுமா? அதுக்கு முதல்ல லேண்ட் வேணும். அப்புறம் அந்த பவர் பில் என்னால் கட்ட முடியும். நான் ஸ்மால் பிஸ்னஸ். பவர் பில் 28 ரூபா கட்ட முடியுமா என்னால்? 20 ரூபாய்க்கு மேலே யூனிட் என்னால் கட்ட முடியுமா? ஸோ பேசிக்காக ஐடியா இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்கரேஜில் பண்ணவே முடியாது. மார்க்கெட் இருக்கணும், எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும், லேண்டு எனக்கு வேணும். லேண்ட், லேபர், கேபிட்டல், இதுதான் முக்கியம். ஆமாம், எனி பிஸ்னஸ் நீ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல். கேபிட்டல் இந்தியாவிலேருந்து வராது. கேபிட்டல் எங்கேருந்து வந்திருக்கு? கவர்மெண்ட்டாக கொடுத்தான் கேபிட்டல். சும்மா நீங்கள் மாலையை வாங்கி போட்டுப்பாங்க, இந்தியாவில் 1000 ஸ்டார்ட் அப் வந்துருச்சு அது இதுன்னு. கேபிட்டல் போட்டவங்களாம் வெளிநாட்டுக்காரன். ஆமாம், சீடிங்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்டு, எல்லாம் கேபிட்டல் போட்டவங்களாம் வெளிநாட்டுக்காரன். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா சோக்கால் ஸ்டார்ட் அப்லேயும் கேபிட்டல் போட்டவங்களாம் வெள்ளைக்காரன். நம்ம ஊர்லேயும் குட்டி குட்டி காசு போடுறாங்க. அதில் ஒரே கம்பெனி இங்கே லோக்கல் ரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆனது கேரட் லேன். ஒரு கேரட் லேன், அதுவும் சர்வீஸ் கம்பெனி. ஏன்னா ஹி சா எ நீட், there was a மார்க்கெட். அந்த மார்க்கெட் நீடுக்கு தான் என்னால் ப்ராடக்டை விற்க முடியும். இல்லாத மார்க்கெட்டுக்கு என்னால் பில்டப் பண்ண முடியாது. நான் ஃபேபு செட்டப் பண்ணணுன்னா 1,00,000 கோடி. இப்போ அவன் டோக்கியோ எலக்ட்ரோகும்னு ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கான், தாய்வானில் ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கான், டோக்கியோட ஒரு கம்பெனி டைப் பண்ணியிருக்கான், ஆப்பிளோட டைப்பு. ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா கம்பெனியோட இவங்கெல்லாம் பேசுவாங்களா? ஒரு ஜிஎஸ்டி நம்பர் உங்களால் வாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜிஎஸ்டி நம்பர் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போன வாரம் சொன்னவங்களே உண்டு. ரைட்டாக, ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்க முடியாது. பவர் இப்போ நான் தமிழ்நாட்டை விட்டுருங்க, வெரி சக்ஸஸ்ஃபுல். நான் விழுப்புரத்தில் கூட டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். சவுத் இந்தியா விட்டுட்டு நார்த் இந்தியாவுக்கு போங்க. நீங்கள் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எங்கேயாவது போய் ஒரு டயர் 2 டயர் 3 டவுனில் அந்த ட்வீட்லேயே ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் எப்படி மத்திய பிரதேஷில் புருன்பூர் அப்படிங்கிற ஊரில் லண்டனில் இருக்கிற கம்பெனியோட டைப் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறார். எப்படி புருன்பூரில் அவரால் பவரே இருக்க மாட்டேங்கிறது, 24 மணி நேரம் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ண முடியுமா? அவரை லேபர் கமிஷனர் லேபர் ஆளுங்க படுத்துகிறாங்க. அவர் நேராக இவருக்கு எழுதியிருக்கார் லெட்டர். யாருக்கு? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு. அவன் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட்டை மத்திய பிரதேஷ் லேபர் கமிஷனருக்கு அமைச்சிருக்கான். இது வரைக்கும் பதில் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுங்க, மார்க்கப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் டிஜிட்டல் இந்தியாங்கிற என் ஜிஎஸ்டி ரிட்டர்னாக நான் ஆன்லைனில் ஃபைல் பண்ணிட்டேன். இருந்தாலும் என்ன பண்ணுறேன், அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, ஜிஎஸ்டியே கிடையாது. இருந்தாலும் என்னை பாருங்கிற. அவர் இருக்கிற ஊரில் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் கிடையாது. 60 கிலோமீட்டர் நான் போய் அந்த ஆளை பார்த்து அவனுக்கு ஏதாவது டேபிள் கடையில் கொடுத்தா தான் பண்ண முடியும்னு அவரே சொல்கிறாரு. அப்போ இது என்னது, ஹராஸ்மெண்ட் இல்லாமல் என்ன? ஸோ ஒரு லோ லெவல் பியூரோக்ராட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவனை ஹராஸ் பண்ணுவான். பணம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. கேபிட்டல் நான் வெளி மார்க்கெட்லேருந்து இங்கே கொண்டு வரணும். எங்கேருந்து? அப்ராட்லேருந்து. நான் எஸ்எம்இ ஐபிஓவில் வெறும் ஒரு ஐடியா போட்டுலாம் பண்ண முடியாது. நான் டாட்டாவில் இருந்தால் ஐடியா போட்டு பண்ணலாம். நான் எஸ்எம்இயாக இருந்தால் எனக்கு 3 வருஷம் பேலன்ஸ் ஷீட் வேணும்.
பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடிட்டர் இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ம். எக்ஸ்ட்ரீம் கோடி கணக்கில் இஸ் டூயிங் டர்ன் ஓவர். இஸ் அ சார்ட் அக்கௌண்டன்ட். ஓகே. காக்னிசன்ட்டாக வேலையாக இருந்தோம். வேலையை விட்டுட்டு ஒரு எஜுகேஷன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். நான் சொல்கிறது கோவிடுக்கு முன்னாடி. ம். போய் பேங்க்கில் கேட்டான். அவன் சிஏ சர்டிஃபிகேட் கொடுத்தான். 10 லட்ச ரூபா காசு கேட்டான். எவ்வளோ கேட்டான்? 10 லட்சம். அவன்கிட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தது. ம். அவன் சும்மா 10 லட்ச ரூபா கேட்டான். சார்ட் அக்கௌண்டன்ட், காக்னிசன்ட், ம். 10 லட்ச ரூபா கேட்குறான். உன் வீடு சும்மா தானே இருக்குது, அதை தூக்கி எனக்கு செக்யூரிட்டியாக கொடுங்க. ம். நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். ம். நான் கண்ணால் பார்த்தது. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் ஏதோ ஸ்கீம் போட்டுருவீங்க. நீ எந்த பப்ளிக் செக்டர் ஆஃபீஸ் போனாலும் நீ வந்து இதை கேட்பான். எது கேட்பான்? உன்கிட்ட லேண்ட் இருக்கா, பில்டிங் இருக்கான்னு. யோ, நீ என் பிஸ்னஸ் ப்ரப்போஸில் பார்த்து லோன் கொடுக்குறியா, இல்லை என்னோட செக்யூரிட்டியை பார்த்து லோன் கொடுக்குறியா? ம். ம். ஏன்னா நாளைக்கு அந்த லோன் பேடாக போயிடுச்சுன்னா அவன் சக்காயை பிடிச்சிப்பான். ஆமாம். ஸோ அதனால் அவன் ரிஸ்க்காக கொடுக்கவே மாட்டான். ஸோ யாருக்கு லோன் கொடுப்பான்னா, பெரிய பிஸ்னஸ் மேனு 500 அசட்டை ஒரு செட்டப் பண்ணி 4000 ரூபான்டுவான். ம். 500 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும். ஜஸ்ட்டு சும்மா புரியறதுக்காக ம். சொல்கிறேன். புரியுது. இல்லை சரி, 50,000 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி ஒரு மெக்கானிக்கை பிடிச்சி டிங்கர் பாலிஷ்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி 5 அது லட்சம். அது 4 லட்சம் 5 லட்சம் வேல்யூ எழுதி அதுக்கு அகேன்ஸ்டாக 3 லட்ச ரூபா வாங்கிட்டு டிஃபால்ட் பண்ணிடுவான். ம். அந்த காரை அவன் பிடிச்சி விற்பான். 50,000 ரூபாய்க்கு விற்கும். கேட்டால் ரைட் ஆஃப்மா, வெய்வர் இல்லை ரைட் ரைட் ஆஃப்மா. ஆஃப். ம். ஆனால் இந்த பையன் சிஏ படிச்சுட்டு 10 லட்ச ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டான். உங்களோட பேங்கிங் சிஸ்டம் இன்றைக்கும் நீங்கள் பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் சொல்லுங்கள். இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து பணம் போட்டவெல்லாம் ஃபாரின் கம்பெனி. ஐடியா தப்பாக ரைட்டாக எவ்வளோ அது போட்டால் வேற. நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ம். பைஜுவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஓலா எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். நாக்கில் எப்படி வேணால் பேசியிருக்கேன். ஏமாந்ததுக்கு அப்புறம் வேல்யூவில் தலையில வாரி மண்ணை போட்டுக்கிறதுக்கு பப்ளிக் இஷ்யூவில் காசு போட்டுங்களே தவிர ஆ. இனிஷியல் லாட்டில் நீங்கள் காசு போடல. அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், அது ரிஸ்க் அப்படிங்கறத நீங்க சொல்ல வந்த பாயிண்ட். அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளாக இருக்காது அட் திஸ் அதான். லெவல் நான் ம். சொல்லிட்டேன். ம். பட் அந்த லெவலுக்கு வரைக்கும் கொண்டு வந்ததே ஃபாரின் கேபிட்டல் தான். கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது. ஏன் கேரட் லைன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்? டாடா வேற வேணா ஆரம்பிச்சு டாட்டா வாங்கிட்டான். வாங்கிட்டேன். ஆமா. 5000 கோடி கொடுத்து வாங்கினான். ம். இன்றைக்கும் ஓடிட்டுருக்கு கேரட் லைன். ஆமா. கரெக்டாக? ஸோ ஜொமாட்டோ மஸ்ட் ஹவ் கான் டு இந்தியன் ஹோட்டல் மாதிரி ஒரு கம்பெனிக்கு விற்றுக்கணும். பட் நீங்கள் ஓவராக காசு போட்டு ரொம்ப பெருசாக காசு போட்டதுனால அவன் வாங்கவே மாட்டான். ம். இப்போ ஐடிசி மெதுவாக வந்து க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிட்டானா? ஆமா. ஆ அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஸ்விக்கியோ ஜொமேட்டோவையோ ஐடிசி வாங்கியிருக்கணும். வாங்கியிருக்கணும். ஏன்னா பட் த வேல்யூவேஷன் அண்ட் காஸ்ட் பிகேம் டூ மச். ம். யூ ஓவர் இன்வெஸ்டட். இதுதான் மார்க்கெட்டில் இருந்த ப்ராப்ளம். புரியுது சார். புரியுதா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணாம கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் மத்திய அரசு வந்து நிற்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எஸ் இட் வாஸ் அ கிரேட் ஐடியா. ம். ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அது ஒரு லோக்கல் பிஸ்னஸ். ம். அதை இவன் காசு ஓவராக வந்து வேர்ல்டில் இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன் காசு நிறைய கிடச்சோன்னா அதை ஒரு குளோபல் இந்தியா ஃபுல்லாக சொல்யூஷன் கொண்டு போகிறேன்னு கொண்டு போய் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அளவு வெடிச்சிருச்சு. பட் ஒரு ஸ்விக்கி லிமிட்டட் டு தமிழ்நாடு would have been வெரி ப்ராஃபிட்டபிள். ம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, அர்பனைஸ்ட் ஏரியா, வெரி ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். பட் அவன் குரோத்தை துரத்துறேன்னு இந்தியா ஃபுல்லாக போய் அன்வயபிள் மார்க்கெட்லலாம் போய் மாட்டிக்கிட்டான். நான் சொல்கிறது அது வந்து புரியுது. ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ப்ராப்ளம். ம். பட் தி ஐடியா வாஸ் there was a need. அவன் கரெக்டாக உள்ளே போட்டான். இந்தியாவில் மார்க்கெட் இருந்தது, போட்டான். ம். செமிகண்டக்டர் ஒருத்தர் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாரு இந்தியாவில். ஆமா. ஓகே, மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி சொல்கிறேன். தேஜஸ்னு ஒரு கம்பெனி. ம். அவன் 4G ஸ்டேஷன்ஸ் பண்ணாங்க. இவங்க 4G ஆர்டர் அவனுக்கு கொடுத்தாங்களா? எந்த கம்பெனி அது கொடுத்தானா? ஸோ ஒரு அளவுக்கு மேலே தேஜஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆன அப்புறம் லிஸ்ட் ஆகி இதுக்கு மேலே போக முடியாது, ம். எங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்காதுன்னு தெரிஞ்சோன்னே டாட்டாஸில் விற்றுட்டான். டாட்டா என்ன பண்ணான்? டிசைன் பை டிசிஎஸ், மேனுஃபேக்சர்ட் பை தேஜஸ். தேஜஸ் பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. பட் இதே தேஜஸ் வெளிநாட்டில் லிஸ்ட் பண்ணியிருந்தானா அவனுக்கு நிறைய காசு வந்திருக்கும். Correct. தேஜஸ் வாஸ் ஆல்சோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ம். ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணி வெளியில் மேனுஃபேக்சர் பண்ணான். அவனுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் கொடுத்த நீ? எல்லா கான்ட்ராக்டும் தேஜஸுக்கு கொடுக்கணும்னு சொன்னியா? இல்லையே. ஜியோக்கு சொன்னியா நீ லைசன்ஸ் வாங்கினா இவனுக்கு தான் கொடுக்கணும்னு?
எங்கே சீப்பாக இருக்கோ வாங்கிக்கோன்னு யார் சொன்னது? அப்போ பியூஷ் கோயல் எங்கே போனார்? பிஎஸ்என்எல்லே காலி பண்ணிட்டாங்களே சார். ஆமாம். இப்போ இந்த பிஎஸ்என்எல்லுக்கு நெட்வொர்க் சப்ளை பண்ணுறது தேஜஸ். ஏன்னா டெண்டர் இப்போ பார்ட்டிசிபேட் பிஎஸ்என்எல் 2 வருஷம் கழிச்சு காசு கொடுப்பான். அந்த 2 வருஷத்துக்கு டாடா கேன் ஃபைனான்ஸ். தேஜஸ் தனியாக போய் கேட்டால் பேங்க் காசு தர மாட்டான். ஆமாம். டாடா அண்ட் சன்ஸ் இட்ஸ் அ டாடா கம்பெனின்னு அடியில் போட்டால் கேரண்டி கேட்பியா? நீ மாட்டான். கேரண்டி கேட்பியா? ஏர் இண்டியாவுக்கு 10 நிமிஷத்தில் காசு கொடுத்த, 10 நிமிஷத்தில் காசு வாங்கிட்டார் பெரியவர். கேரண்டி போட்டா வாங்கினாரு. பேர் தான். நீ ரத்தன் டாட்டா வந்து கேரண்டி போடுன்னு அப்போ தான் 18,000 கோடி கொடுப்பேன் நீ. இப்போ ஒரு யங் ஆண்டர்ப்ரனர் ஏர் இண்டியா வாங்குறேன்னா நீ கொடுப்பியா? இதை வந்து அரவிந்த் சுப்ரமணியம் முன்னூறு இடத்துல சொல்கிறாரு. இது மாதிரி பெரிய பிஸ்னஸ்லாம் நீ ரெகுலேட்டரி சாம்பியன்ஸுக்கு தான் கொடுப்ப. தட் இஸ் நேஷ்னல் சாம்பியன்ஸ்னு ரொம்ப பொலைட்டாக சொல்கிறார். A1 A2ங்கிறதையும் அவர் தான் சொல்கிறாரு. இந்த பிஸ்னஸ்லாம் A1 A2க்கு தான் ரிசர்வ்டு. அப்போ இன்னொருத்தன் எப்படி அதில் வருவான்? என்னானாலும் எனக்கு A1 A2க்கு தான் போகிறதுன்னா எல்என்டிக்கு அந்த நிலைமை தானே. எல்என்டி அந்த போன எல்என்டியே தானே சொன்னார். அப்புறம் ஸ்டார்ட் அப் பண்ணல, நீ என்ன திட்டி என்ன யூஸ்? இது ஒரு மாதிரி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோன்றது தான் இங்கே டபுள் ஸ்டாண்டர்டே தான். அதனால தான் அந்த பையன் திட்டுறான், அஸ்வின் கவர்னர் திட்டுறான், மஹிமா ஜெயின் திட்டுறாங்க. எல்லாமே அந்த ட்வீட் போடுங்க. ஜெப்டோவோட கோஃபவுண்டர் கூட என்ன வேணாலும் நீங்க பேசலாம், கிரிட்டிசைஸ் பண்றது ஈஸி அப்படின்னு போட்டிருக்காரு. ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் வித் நோ பேக்ரவுண்ட், தெர் இஸ் நோ ஆக்சஸ். எனக்கு லேண்டுக்கு ஆக்சஸ் கிடையாது, கேபிட்டலுக்கு கிடையாது, லேபருக்கு கிடையாது. எந்த லேபர் எனக்கு ஈஸியாக கிடைக்கும்? சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் நான் சம்பளம் கொடுத்தா வேலை செய்வான். 10 இன்ஜினியரை வச்சு என் வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சேன்னா லேபர் மினிஸ்டர் வரமாட்டான். நான் பெருசான அப்புறம் பிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ணால் போகிறோம். நான் 50 பேரை ஒரு இடத்துல வேலைக்கு வச்சேன்னா அடுத்த நாளே பிஎஃப் வந்துடுவான். ஆமாம், பிஎஃப் வந்துடுவான், லேபர் கமிஷனர் வந்துடுவான். அவனுக்கு நான் பதில் சொல்லணும். மார்க்கெட்டும் இல்லை. மார்க்கெட் இருந்தால் நான் உனக்கு அந்த கென்னில் இருக்கிற ஆர்டிக்கல் எடுத்து போட்டு காமியே இருக்கேன். அதான் நான் சொல்கிறேன்னே, என்ன தேஜஸ் பற்றி கதையை படிக்க சொல்ல வர. ஓகே சார், இவ்வளோ நேரம் இந்தியாவில் ஸ்டார்ட் அப்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, மத்திய அமைச்சர் ஏன் சொன்னார், அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது, ஸோ ஸ்டார்ட் அப்பை கொண்டு வரதுன்றது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக விளக்குறீங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.